நீ பிடிச்சத சாப்பிட, ஆனா நாங்க வேண்டாம்னு சொல்றதெல்லாம் வேண்டாம்னு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஓ அப்படின்னு சொன்னாங்களா? அம்மா எங்கேருந்துமா வந்திருக்கீங்க? நான் வந்து துடியலூர்ல இருந்து வரேன். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கீங்களா? ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத விட உணவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 நாளாக நடந்துட்டு இருக்கு. தேர்ட் டே ஃபைனல் டே நான் வந்திருக்கேன். ஏன் நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்க வந்து ராமகிருஷ்ணா காலேஜ்ல இருந்து வந்திருக்கிறோம் ப்ரோ. ஓகே. நாங்க வந்து ஒரு 50 பசங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் வந்திருக்காங்க ப்ரோ. இங்க வந்து சர்வீஸ் விஐபி சர்வீஸ்க்காக எங்களை கூப்பிட்டுருக்காங்க. கடவுளே, அஜித் பாகுபலி மிஞ்சது விடாமுயற்சி. பாகுபலி தோசை சாப்பிடலையானே? பாகுபலி தோசை சாப்பிட்டீங்களா? எங்களுக்கு விடாமுயற்சியே போதும். பாகுபலி தோசை வேணாம், பாகுபலி வேண்டாம், விடாமுயற்சி போதும். விடாமுயற்சி போதும். ஓகேண்ணே. தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் இணைந்து நடத்துகிற பிரம்மாண்டமா நடத்துற தமிழகமே வியந்து பார்த்துட்டு இருக்கிற கோவை உணவு திருவிழா வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கு மக்களே? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்ட்ரல் வந்திருக்கோம். சென்ட்ரல்லேருந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனும் அப்புறம் கோயம்புத்தூர் விழா அவங்களும் சேர்ந்து ஒரு மாபெரும் உணவு திருவிழா ஒன்று வச்சுருக்காங்க. எங்கன்னா கோயம்புத்தூரில் கொங்கு வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000+ ஷெஃப்ஸு, அதுக்கப்புறம் 400+ ஃபுட்ஸ்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 5000+ மெம்பர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் எல்லாமே அன்லிமிட்டட். ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 800 புக் மை ஷோவில் தான் புக் பண்ணேன். ஜிஎஸ்டி ஒரு 60 ரூபா போட்டாங்க, மொத்தம் 860 ரூபா. இப்போ நம்ம போக போகிற ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் வந்து 202 ரூபா. ஆக்சுவலாக டிக்கெட் ரேட் வந்து 190, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 202 ரூபா ஆயிடுச்சு. சரி வாங்க அப்படியே நம்ம போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போக வேண்டிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸ் வந்து 11th பிளாட்ஃபார்மில் தான் வருது. வாங்க அப்படியே போகலாம் மேலே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:45 ஆகுது. கரெக்டாக 6:10 தான் எடுப்பாங்களா ட்ரெயின். சரி வாங்க நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம இப்போ கோயம்புத்தூர் வந்து இறங்கிடுச்சு. இங்கேருந்து வாங்க கொடிசியா கிரவுண்டுக்கு போகலாம். சரி வாங்க, இங்கேருந்து போய் காந்திபுரம் பஸ் ஏறணுமா, இங்கேருந்து ஏறி கொடிசியா கிரவுண்டுக்கு போகலாம். வாங்க போகலாம். ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு தள்ளி இருக்கு. கொஞ்சம் தள்ளி போய் தான் ஏறணும் போல் நம்ம எங்கேயா போகணுன்னா. ஸோ காந்திபுரம் பஸ் வந்துச்சு, வாங்க அப்படின்னு நம்ம போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வழியாக இப்போ காந்திபுரம் வந்தாச்சு. காந்திபுரத்துலேருந்து இப்போ வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். நான் கொடிசியா கிரவுண்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காந்திபுரத்துலேருந்து கொடிசியா கிரவுண்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 17 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரம் வரதுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸில்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடிசியா கிரவுண்டு கிட்ட வந்துச்சு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. கரெக்டாக ஹைவே ரோடுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது கொடிசியா கிரவுண்ட். வாங்க அப்படியே உள்ள போகலாம். என்ட்ரன்ஸ்ல எவ்வளோ பெரிய வாழமரம்லாம் கட்டிருக்காங்க பாருங்க. இன்னும் உள்ள போகல நம்ம. ஸோ கூட்டம் அதிகம் வரும்னு சொல்லிட்டு போலீஸ் பாதுகாப்புலாம் கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொங்கு வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனும் அப்புறம் கோயம்புத்தூர் விழாவும் சேர்ந்து கொங்கு வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. அதுக்கான விதிமுறைகள் தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி கார்டு வாங்குறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போகலாம். பாருங்க, இந்த கொடிசியா கிரவுண்டோட ஒரு பார்ட்டு தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கு பாருங்கள். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் புக் மை ஷோவில் புக் பண்ணவங்களுக்குலாம் அங்கே டிக்கெட் தராங்க. ப்ரோ, நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ப்ரோ. ஸோ உள்ளே போகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் ப்ரோ? ஆர்டர் பண்ண ஸ்கேன் வரும். நாங்கள் ஸ்கேன் பண்ணி டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி அந்த ஸ்டிக்கர் வாங்கியாச்சு. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே கொங்கு வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து ராமகிருஷ்ணா காலேஜ்லேருந்து வந்திருக்கிறோம் ப்ரோ. ஓகே. நாங்கள் வந்து ஒரு 50 பசங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் வந்திருக்காங்க ப்ரோ. இங்கே வந்து சர்வீஸ் விஐபி சர்வீஸ்க்காக எங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, காலேஜ்லேருந்து அனுப்பிவிட்ருக்காங்க. காலேஜ்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்பீங்களா? சர்வீஸ் மட்டும் தான்? இல்லை ப்ரோ, ஒன்லி சர்வீஸ் தான். ஒன்லி சர்வீஸ் தான். உங்களுக்கு சாப்பிட அளவு இல்லையா? உங்களுக்கு சாப்பிட வந்து தனியாக. கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இங்கேருந்து ஒரு 50 பேர் 60 பேர் கிட்ட வந்திருக்காங்க. 50 பேர் 60 பேர் கிட்ட வந்திருக்கீங்க. காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லாருமே வந்திருக்காங்க. ஓகே. இங்க என்னென்ன டிஷ் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? வெஜ்ஜில் என்னென்ன இருக்கும், நான்வெஜ்ஜில் என்னென்ன இருக்கும்? இங்கே வந்து ஒரு 400 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கு ப்ரோ. எல்லாமே நான்வெஜ் வெஜ் தனித்தனியாக தான் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 ஸ்டால் தனித்தனியாக இருக்கு ப்ரோ. அதனால ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் வந்து என்னென்ன ஐட்டம் ஸ்பெஷலாக இருக்கும், நான்வெஜ்ஜில் என்னென்ன ஐட்டம் ஸ்பெஷலாக இருக்கும்? வெஜ்ஜில் வந்து எப்பவும் போல தான் ப்ரோ. பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி. அது மட்டும் இல்லாமல் பிக்கிள்லேயே ஒரு 12 விதமான பிக்கிள்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் இருக்கு ப்ரோ. உங்கள் ஹோட்டல் சம்மந்தமாக யார் யார் பெரிய ஷெஃப்ங்களா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து செஃப் தாமு வராங்க ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க. சூப்பர் சிங் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வராங்க. எல்லாரும் வாங்க, ரசிக்கலாம். கடலூர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். இதான் கோயம்புத்தூருக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம். ஏதோ ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு எங்களுக்கு என் ஃப்ரெண்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஒரு 7-8 பேருக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு நான் பார்த்தது இல்லை. ஃபுட் ஃபெஸ்டிவல் இதுவும் அட்டன் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு எல்லாருக்குமே. சரி சொல்லிட்டு எல்லாருமே குரூப்பாக வந்திருக்கோம். எப்படின்னு தெரியல, இது வரைக்கும் நாங்கள் எந்த வித வெரைட்டிஸும் அட்டன் பண்ணதில்லை, சாப்பிட்டதில்லை. ஃபுட் வெரைட்டி இருக்கும் சொல்றாங்க. பார்க்கும், போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் அந்த பிரியாணி மற்ற ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் சாப்பிடாத ஐட்டமா ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணிட்டு அப்புறமேட்டு லாஸ்ட்ல இருக்கிற ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அதெல்லாம் ஈவெண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் போயிட்டு என்னன்னு பார்த்தா தான் தெரியும். நாங்களே இப்போ ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான், அதுக்கப்புறம் தான் எல்லா ஈவெண்ட் எல்லாமே. நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம், புதுசா வரோம். செஃப் தாமு சொன்ன மாதிரி வாங்க ரசிக்கலாம் ருசிக்கலாம். ரசிக்கலாம் ருசிக்கலாம்.
ஹாய், உங்கள் நேம்? என் பேர் தன்விதா. தன்விதா. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்துருக்கீங்களா? ஆமா. ஸோ இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் உங்களுக்கு என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச ஃபுட் வந்து இருக்கிறதுல மோமோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஓ, நீங்கள் ஸ்வீட் ஐட்டம்லாம் சாப்பிடுவீங்களா? எனக்கு ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட மாட்டீங்க? பிடிக்காதா? ஸோ வேறு என்னென்ன ஐட்டம் நீங்கள் சாப்பிடுவீங்க சாப்பாட்டில்? சாப்பாடு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவீங்களா? நீங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா? ஆமா. என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க? நீ பிடிச்சதை சாப்பிட, ஆனால் நாங்கள் வேண்டான்னு சொல்றதெல்லாம் வேண்டான்னு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஓ, அப்படின்னு சொன்னாங்களா? அம்மா, எங்கேருந்துமா வந்திருக்கீங்க? நான் வந்து துடியலூர்லேருந்து வரேன். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கீங்களா? ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத விட உணவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 நாளாக நடந்துட்டு இருக்கு. தேர்ட் டே ஃபைனல் டே நான் வந்திருக்கேன். இதில் கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த உணவு திருவிழா பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றாங்க. அதனால் சரி நானும் போய் பார்த்து என்ன எப்படிங்கிறது தெரியலான்னு வந்தேன். ஓகேம்மா, நீங்கள் என்ன ஃபுட்டுங்க ஃபேவரட் உங்களுக்கு? என்ன ஃபுட்டுனா ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு பிரியாணி, என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி பிரியாணி, அப்புறமா அந்த ஐஸ்கிரீம்ஸு, இப்போ நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்துருக்கு இல்லையா? அந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து எப்படி விதவிதமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்காக வந்து தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் வழங்கும் மாபெரும் பொங்கல் உணவு திருவிழா. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஃபுட் ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு 15% ஸ்பான்சர்ஸ் அவங்களோட ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து பாருங்க. நம்ம எஸ்எஸ் ரைஸ், கோல்ட் பிரியம், மிஸ்ர கோல்ட், மை வில்லேஜ் பொங்கல் உணவு திருவிழா நம்ம காத்திருக்கோம். மணி 4:30 ஆகுது. நம்மளோட ஃபுட் கவுண்டர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு செட் பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்டாவே இருக்கலாம், இத்தனை வருஷம் நீங்க பழகின பிராண்டாவே இருக்கலாம். பட் நிறைய இது என்னது பையா? பீடா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு மேலே வரும். பிளேட் ஊறி போயிடாதா? இப்படி கட் பண்ணிட்டு ஒரு பிளேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா, ஒரு பிளேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா பிளேட் ஊறி போயிடாதா? இல்ல காடியில இது இருக்கு. இங்கே பாருங்க, ஒவ்வொரு என்னென்ன விதவிதமா இருக்கு பாருங்க. சாப்பிடலாம் வாங்க. இது என்ன பன்னீராண்ணா? பேர் என்ன சொல்லுவீங்க? இது பேர் என்னதுண்ணா? என்னது இது? கபாப், சிக்கன் கபாப்.
சிக்கன் கபாப்ல எத்தனை வெரைட்டி? லைட்டாக கொஞ்சம் இதெல்லாம் சட்னியாக்கா? கொஞ்சம் அக்கா லைட்டாக அக்கா சாம்பார் அக்கா? சாம்பாருக்கு எதுவுமே இல்லைக்கா அதில். தோசையா? என்னென்ன வித்தியாசமான தோசை வைங்கக்கா, நார்மலாக வேணாம். இது என்ன கேரட் தோசையா? பீட்ரூட் தோசை ஒன்று வச்சுருங்கக்கா. ராகி அக்கா, ராகி தோசை. ஆனியன் தோசை ஒன்று வச்சுருங்கக்கா. இப்போ லைட்டாக சாம்பார் 2 பேர் இருக்குங்க. ஒரு இது வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணிப்போம். போதுங்க. ப்ரோ இது என்ன ப்ரோ? மில்லட் பேஸ் பாயா. ஒரே ஒரு பீஸ் வைங்க ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஒயிட் பாஸா? ஒன்று வைங்க. ஓகே என்ன நூடுல்ஸ் ப்ரோ? ராகி லைட்டாக ப்ரோ. ப்ரோ கொஞ்சமா லைட்டாக. ஓகே அவ்வளோதான். உண்டு அவ்வளோதான். என்னது ப்ரோ இது? பீட்ரூட் ஆப்பம். பாகுபலி தோசையான அதுவா? சின்னதாக இருக்கு பாகுபலி தோசை. 2 கட் பண்ணி. இது பேர் பாகுபலி தோசையான. கடவுளே அஜித். என்னது ப்ரோ? கடவுளே அஜித். கடவுளே அஜித். பாகுபலி மிஞ்சது விடாமுயற்சி. பாகுபலி தோசை சாப்பிடலையாண்ணே? பாகுபலி தோசை சாப்பிட்டீங்களா? எங்களுக்கு விடாமுயற்சியே போதும். பாகுபலி தோசை வேணாம். பாகுபலி வேண்டாம், விடாமுயற்சி போதும். விடாமுயற்சி போதும். ஓகேண்ணே. கோதுமை உப்புமா, ரவை உப்புமா.
இந்த பாருங்க கிட்டத்தட்ட எப்படி தூக்குறதுன்னு தெரியல. ஐயோ என்ன தெரியுதான்னு தெரியல. நீங்க பாருங்க தட்டு ஃபுல்லா சாப்பாடாக தாங்க இருக்கு. ப்ரோ என்ன தோசை ஐட்டமா ப்ரோ? இது என்ன தோசை ப்ரோ? மசாலா தோசை. அதெல்லாம் வேணாம். ஜவர்சி தைர் சாதம். இதில் என்னது ப்ரோ? கருவேப்பிலை இலக்கரப்படி கருவேப்பிலை. ப்ரோ இது நார்மல் ஜிலேபியா ப்ரோ? இது ப்ரோ மஸ்கட் அல்வா. ப்ரோ இது என்னது ப்ரோ? சீஸ் பால். ப்ரோ வெஜ் சமோசா. வெஜ் சமோசா அவங்க வச்சுருங்க. இது வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. அதில் என்ன இருக்குது வெஜ்ஜுன்னு? சோயாவில் பண்ணுறது. சோயாவில் பண்ணுறதா? கறிபலா பிரியா. இது என்ன ப்ரோ? கறிபலா பிரியா. இது வெஜ் பள்ளிப்பாளையம். வெஜ்ஜு பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையம். அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் வைங்க ப்ரோ. அது லைட்டா ப்ரோ. இது என்ன ப்ரோ? கறிபலா பிரியாணி. கறிபலா பிரியாணி. ஓகே ஓகே ப்ரோ. ஆல்ரெடி இது என்ன ப்ரோ? சப்பாத்தி. சரி வச்சுருங்க ப்ரோ. இதே தான் அங்கேயும் கொடுத்தாங்க. இது என்ன ப்ரோ இட்லி வித்தியாசமாக இருக்கு? கடுகு இட்லியா? ஓகே ப்ரோ. ஓகே ஆப்பம். சரி வைங்க வந்து டேஸ்ட் பண்ணி. இது ப்ரோ இது வைங்க ப்ரோ. என்ன ப்ரோ? மலபார் கடலைக்கறி. இது என்னது ப்ரோ? பச்சடி. பச்சடி. இது ப்ரோ? மிளகு பொடி சாதம். இது நார்மல் ரைஸ் ப்ரோ. இது ப்ரோ? தக்காளி ரசம். இது என்ன ப்ரோ? மாப்பிள்ளை சம்பா தயிர் சாதம். ஓகே ஓகே ப்ரோ. லைட்டாக கொஞ்சோண்டு வைங்க ப்ரோ. ஒரே ஒரு வாரமா கொஞ்சோண்டு ப்ரோ. போதும் ப்ரோ. இது என்னது ப்ரோ? லைட்டாக ஒரே ஒரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புடி இங்கே பாருங்க. பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கு. இதை சாப்பிடவே 1 hour ஆகும் போல தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரியாணி ஐட்டம்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு அடுத்தது ஐஸ்கிரீமுக்கு போகலாம். எப்படி போகலாம்? ப்ரோ என்னது ப்ரோ இது? ஐஸ்கிரீம். भैया இது என்னது भैया? போலி பருப்பு போலி. பருப்பு போட்டு தேங்காய் உப்புட்டு. அதுக்கு பேர் வந்து பருப்பு போட்டு தேங்காய் உப்புட்டு. இங்க வந்து போலி சொல்லுவாங்க. பருப்பு போலி தேங்காய் போலி. பருப்பு போலி தேங்காய் போலி. வணக்கம்ண்ணே, இது உங்க கடையாண்ணே? நம்ம உங்க கடையில் என்னென்ன ஃபேமஸ்ண்ணே? ஐ பிஸ்கஸ் டீ வாங்கி கொடுத்து. சரி இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. சாப்பிடுங்க. நான் இட்டாலி ரோஸ்ட். ஓகே இது சாப்பிடுங்க. இறானி பட்டை ரோஸ் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் நார்மலாக இருக்கும்.
எந்த டீ ஃப்ளேவர் நல்லா இருக்கும்? உங்கள்கிட்ட எத்தனை வெரைட்டியில் நேச்சுரல் டீ இருக்கு? வெரைட்டி இருக்குங்க. என்னென்ன வெரைட்டின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. துளசி, ஐ பிஸ்கெட்டு, ஓமம், அப்புறம் வெட்டிவேர், ப்ளூ கிராஸு, செம்பருத்திப்பூ, அப்புறம் ஜீரகம், அப்புறம் பட்டை கிராம்பு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே டீல இருக்கிறது இந்த வெரைட்டி. ஆமாம். ஓகே. இந்த டீ வெரைட்டி இல்லாமல் வேற என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கு? ரோட் ஐஸ்கிரீம் இருக்குது, பீடா இருக்குது, பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், பீடாவில் வந்து ஃபயர் பீடா, சாக்லேட் பீடா எல்லாமே இருக்குது. ஓகே. ஐஸ்கிரீம் வந்து அதுவும் நேச்சுரலா? ரோட் ஐஸ்கிரீம் பண்ணுறோம், மில்லட் பண்ணுறோம், அதாவது கம்பு, ராகி, சோளம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓ, கம்பு அதுலேயே ஐஸ்கிரீம்? ஆமாம் ஆமாம். சரி, லைவாக பண்ணி கொடுத்தோம். ஓகே. இப்போ அந்த கம்பு எல்லாம் போட்டு செஞ்சுருக்கான்னு சொன்னாங்களே அந்த ஐஸ்கிரீம் வாங்கிருக்கோம். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஐஸ்கிரீம் ஜிகிரி தண்டா எல்லாம் எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்குது. இது வந்து நல்லா இருக்குது. ரெகுலரா எப்பவுமே சாப்பிட்றோம் போல இருக்கா இல்லை வேற ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கா? இதுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த ஏரியாவுக்கு என்னென்ன டிஃப்ரெண்டான ஐட்டம் சாப்பிட்டு பார்த்தீங்க? இது நம்ம ஊர் பிரியாணி, நெத்திலி மீன், நீலகிரி சிக்கனு எல்லாம் நல்லா இருக்கும். வேற இந்த மட் பால்ஸ் எதால ஆனதுன்னா? சுத்தமான களிமண்ல பண்ணிருக்கோம். ஆனால் இந்த கேம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சார். இந்த கேம் வந்து ஸ்லிங் ஷாட் டார்கெட் கேம். ஓகே. ஸ்மால் கேம் சொல்லுவோம். இது வந்து மெட்டல் ஸ்லிங் ஷாட். இது வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் அலாய். இந்த மெட்டீரியல் வந்து டைட்டானியம் அலாயில் செஞ்சது. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிறது வந்து மட் பால். ஆமாம், களிமண்ணால் செஞ்ச ஒரு மட் பால். ஓகே. அப்புறமா இதில் பாருங்க நல்ல கிரிப் கோஸ்லாம் நல்லா கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த ரப்பர்ஸ் வந்து இம்போர்ட்டட் ரப்பர் பேண்ட்ஸ். இம்போர்ட்டட் ரப்பர் பேண்ட்ஸ் அது. இந்த சென்டரில் இருக்கிறது என்னதுன்னா? இதை வந்து பிட் பவுச்சுன்னு சொல்லுவோம். இதில் தான் வந்து பால்ஸ் வந்து வச்சு புஷ் பண்ணுறது, அடிக்கிறது. நம்ம ரெண்டு பால்ஸ் இருக்கு, ஒன்று மட்டும் வச்சுக்கலாம். அது வந்து பால் வந்து கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு அது மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பால் கிரிப்பாக பிடிக்கிறது. ஓகே. இந்த இது மாதிரி இந்த பிட் பவுச்லாம் வந்து இந்தியாவில் வந்து இந்தியன் ஸ்லிங் ஷாட்.com கிடைக்குது. இது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுது சொல்ல போனா. இதெல்லாம் முன்னாடி இல்ல இங்க இந்தியால இல்ல. நார்மலா பாத்தீங்கன்னா நாமளே ஒரு கடையில போயிட்டு நாமளே ஒரு ஹோம்மேட் செய்வோம். ஆமா, உண்டிகோல்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல. ஆமா ஆமா, உண்டிகோல் எல்லாம். ஆமா, கடையில வந்து அது நாமளே செய்யறது. இது வந்து இது மாதிரி டிசைன்ஸ் பிட் பவுச், இந்த பிட் பவுச்சில் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம ரப்பர் இது பிட் பவுச் ப்ளஸ் வந்து ஸ்லிங் ஷாட்ல இம்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம டார்கெட் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒரு எதை அடிக்கிறது, அதான் ஒரு பேர்டு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இல்ல, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இப்போதான் இங்க வந்து தான் எனக்கே தெரியுது. அதிகமா விளையாண்டு பார்த்தது இல்லையா யாரும்? நாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 இயர்ஸா வந்து மோர் தென் 2 இயர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியன் ஸ்லிங் ஷாட்.com சொல்லிட்டு நாங்க ஸ்போர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நீங்க ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்றீங்களா? கண்டிப்பா. ரீசெண்டா வந்து நாங்க WSA 2024 வந்துட்டு நாங்க சைனாக்கு போயிருந்தோம். அங்க வந்து ஆல் ஓவர் வேர்ல்டுல வந்து 14 கண்ட்ரிஸ் வந்து அங்கிருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியாவில் மட்டும்தான் இந்த கேம் வந்து யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு உண்டு சொல்லிட்டு சைக்கிள் டியூப்ல அதுல வந்து கட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஷனலா வந்து டார்கெட் ப்ராக்டிஸ்க்கு யாருக்குமே தெரியாது. இப்போ நாங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து இது வந்து ரொம்ப அதிகமா விளையாடுறாங்க. இப்போ இங்கே இந்தியாவில் நம்ம கேம்லலாம் சேர்த்து ஏதாவது அவார்டு ஏதாவது அச்சீவ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்களா? இதுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கிஃப்ட்ஸ் கொடுப்போம். இது ஈவெண்ட்ஸ்க்கு, இது மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் வந்து இது சொல்லி கொடுப்போம், கிஃப்ட்ஸ் கொடுப்போம். இது மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். டைரெக்டாக எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல கான்டெக்ட் பண்ணிக்கலாம்.
வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்கள் டீம் டெடிக்கேட் டீம் இருக்குது, டீமுக்கு கால் பண்ணிங்கன்னா கூட எல்லாமே சொல்லுவோம். ஓகே. உங்கள் நேம்? என்னுடைய பேர் வந்து யேசுராஜ். நாங்கள் சைனா மேட்ச்க்கு போயிட்டு வந்தோம். ஓகே. பட் அச்சீவ்மெண்ட்டு சொல்ல போனால் இதுக்கு மேலே தான் செய்யணும் சார். உண்மையில தான் செய்யணும். ஆமாம். இங்க பட்டம் அது பட்டம் வந்து ரவுண்ட் அடிக்குமா? ஆமா, வித்தியாசமா சுத்தும், அது சவுண்ட் வரும், சுத்தும். ஆனா நீங்களும் ஒரே ட்ரையல் அடிச்சிருவீங்களா? ஆமா. அண்ணன் கரெக்டா அடிக்கிறாரு. ஸ்லிக் வந்து எப்படி இருக்குதுன்னா இப்படி நல்லா வந்து கிரிப்பாக ஹோல்டு பண்ணிக்கோங்க. சரியா? ஆமாம், இங்கே ஃபர்ஸ்ட் ஹோல்டு பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து இதுதான் பிட் பவுச் சொல்லுவோம். இதுக்குள்ள மட்பால் வச்சு இதில் கிரிப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரிப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். பிடிச்சி இது வந்து 90 டிகிரியில் ஷூட் பண்ணுறது மெத்தடு. இது 90 டிகிரியில் வந்து நம்ம எய்மிங் பாயிண்ட் எப்படின்னா இங்கே இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர் வந்து அந்த டார்கெட்டும் இந்த எட்ஜும் வந்து சேம் லைனில் இருக்கணும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா பிடிச்சி சொல்லுதான் இப்படி அடிக்கணும். சரிங்களா? இங்கே நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த 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 கார்னரும் அந்த டார்கெட்டும் ஸ்ட்ரெயிட்டாக தெரியணும். சரிங்களா? நல்லா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு ஓகே. வா. கிட்ஸுங்க விளையாடுறதுக்காக ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்காங்க. ப்ரோ இது என்ன ப்ரோ? ஆட்டுக்கோழி, நண்டு, ஆடு. சூப்பா ப்ரோ. நமக்கு ஒரு நண்டு ஒன்று கொடுத்துருங்க. நண்டு சூப்பர். இந்த வருஷத்துல ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சாங் அப்படின்னா வந்து அரண்மனை படத்தோட அச்சோ அச்சோட ஒரு சாங் இருக்கும். எல்லாத்துக்கும் தெரியும். அச்சோ அந்த பாட்டு நாங்களே பாடி காமிச்சிடலாம். பட் அது தப்பு செட்டு அவங்களே கூப்பிடலாம். ஒரு சூப்பர் சாங் வந்து கொடுத்து தன்னுடைய சினிமா சாங் என்கேஜோட இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சூப்பர் சிங்கர் ஃப்ரெண்ட் ஸ்ரீனிஷாக்கு ஒரு படத்தை கைத்தட்டு கொடுத்துடலாம்.
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கோயம்புத்தூர் எனக்கு செகண்ட் ஹோம் மாதிரி. ஸோ நேற்றுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. ஸோ அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. உங்க எல்லாரையும் பார்த்து அண்ட் என்ன கூட்டம் இது ஐயோ சான்ஸே இல்லை. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு சூப்பரா நிறைய சாங்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்டா வந்து யுவன் சாரோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ ஒரு சூப்பரான ஒரு பாட்டுல தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. சேர்ந்து பாடலாமா எல்லாருமே? ஓகேயா? நீங்க என்னவோ பண்ணுங்க. பெஞ்சாமி புயலா பொங்கல் புயல் எந்த புயல் வந்தாலும் எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நாங்க வந்து அடுத்து யார் வர போறாங்கன்ற சொல்லிடலாம். அதுல ஒருத்தரை பத்தி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த நகைச்சுவை அப்படின்னு டிக்ஷனரியில எடுத்து பார்த்தா அவரு தான் பேரு. வணக்கம் மக்களே. கோயம்புத்தூர் தாயா இது ஒரு பறக்கும் கொசு. எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது கோயம்புத்தூர் மக்களோட அன்பு. உலகத்துக்கே தெரிஞ்ச கோயம்புத்தூரோட குசு. கேரவேன்ல இருந்து இறங்கி வரேன், ஒரு பையன் சொல்றான் இவரெல்லாம் டிவியில வருவாருங்கிறான். எனக்கு அப்புறம் ஒருத்தர் வந்தாரு, அவர் என்ன சொன்னாலும் அவர் வந்த பிறகு நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் இணைந்து நடத்துகிற பிரம்மாண்டமா நடத்துற தமிழகமே வியந்து பார்த்துட்டு இருக்கிற கோவை உணவு திருவிழா வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கு மக்களே? எல்லாரும் சொன்னாங்க நீங்க மழை வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் மெஜாரிட்டி வராது, ஏன்னா எங்க டீம்ல மொத்த பேரும் காலை வச்சிருக்கோம். நிகழ்ச்சி நல்லா நடக்கும், நீங்க எல்லாரும் சேஃபா போகிறதுனால. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழியாக நம்ம கோயம்புத்தூர் ஃபுட் ஃபெஸ்டிவல் திருவிழா முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ செம்ம சிறப்பாக இருந்தது. விழா வந்து திருவிழா மாதிரி இருந்தது. ஸோ வாங்க நம்ம ரிட்டர்ன் அப்படியே சென்னை கிளம்பலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த். டேக் கேர், பை பை, see you. கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட்டில் புக் பண்ணியிருந்தோம். 175 சார்ஜ் பண்ணுறாங்க. வசந்த் வாஸ்கர் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்